இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா பாட்டு முடிக்கவுமே எல்லாருமே வந்துட்டு நல்லா பாடின அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தீபா, மைதிலி, மீனாட்சி எல்லோரும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடு வந்துட்டு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிவிட்டு எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, இந்த வீடு நல்லா தான் இருக்கும். அத்தை, மாமா, நம்ம வீட்டில் எல்லாருமே முதல்ல இங்கே தான் இருந்தாங்க. அப்புறமேட்டி பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பெருசாக அந்த வீடு கட்டி போனாங்க. இது வந்துட்டு அத்தைக்கு ராசியான வீடும் கூட, அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, என்ன தீபா நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு எதை யோசித்த மணிக்கே இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, அவருக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ல, இது வந்துட்டு எங்களோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி, அதான் என்ன கிஃப்ட் கொடுக்கன்னு ஒரே யோசனையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சதே இல்லை தீபா, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, சர்ப்ரைஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு, அதனால் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன கேட்டால் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்ல, நீ வேணால் ஏதாவது பேண்ட் செட் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதை எத்தனை தடவை தான் வாங்கி கொடுக்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், நீ வேணால் மொபைல் வாங்கி கூட, பேசும்போது எப்பவுமே ஓ ஞாபகம் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஓல்டு ஐடியா, நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அத்தடியாத்தா எங்களை ஆளை விடு, உன் ஹஸ்பண்டுக்கு நீயே ஏதாவது வாங்கி கொடு, எங்கள் தலையை போட்டு உருட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இந்த பக்கம் நான் என்ன வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நானே சூப்பராக ஒரு ஐடியா யோசிச்சிட்டேன், அதை கொடுத்து நான் எப்படி அஸ்த போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன யோசித்து வச்சிருக்கேன், என்ன கிஃப்ட் சொல்லு அப்படின்ற மாதிரி மைதிலி கேட்குறாங்க. அதை சாயந்தரம் எல்லாரும் முன்னாடி கிஃப்ட் கொடுப்பேன்ல, அப்பா பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சிருமே, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அப்போயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கடைக்கு போகிறேன்னு கிளம்பிடுறாங்க. அந்த சைடு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரம்யாவோட அப்பா வராங்க. என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, தீபாவோட வெட்டிங் ஆனிவர்சரியிலப்பா அவருக்கு என்ன கிஃப்ட் எடுத்து கொடுக்கன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா இது, நீ தான் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனது கிடையாது, நம்ம லேபர்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் போக மாட்டேன், அதனால உனக்கு எப்படி கிஃப்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பரவாயில்ல இப்போயாவது போய் பழகிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்பா ஏதாவது ஐடியா கொடுங்க, அதை விட்டுட்டு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நீ ஏன் ஏதாவது உன் மனசுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுமா, தீபாவுக்கு பிடிச்சது எதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க. இப்போதான் என் பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கா, கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா, இப்படியே இருக்கணும் கடவுளை, அவள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு கடைக்கு போகிறாங்க. கிஃப்ட் எல்லாம் பார்க்குறாங்க. எந்த கிஃப்ட்டுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ராமர் சீதை இருக்குது. இதை பார்த்ததுமே தீபாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இது செட் ஆகும், ஏன்னா தீபா எப்போவுமே ஹஸ்பண்டை பற்றி உயர்வாக தானே சொல்லியிருக்கா, அவங்க ரெண்டு ராமர் சீதை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேக் பண்ண சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு பேக் பண்ணி கிளம்ப போகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு தீபா வராங்க. என்னடி தீபா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நானே ஹஸ்பண்டுக்காக கிஃப்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லதுமே, ஓ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபோட கிஃப்ட்டா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. சரி என்ன கிஃப்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எதுவும் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே இதை வந்துட்டு ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படி என்னது அப்படின்னு கேட்க, இதுதான் பாரு என் அத்தையோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ, இது என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஓ ஃபோட்டோ காமிச்சிட்டாங்களா அப்படின்னு நினைக்க போகிற நேரத்தில் அது சின்ன வயசு ஃபோட்டோ, இது ரெண்டையும் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன், அவருக்கு வந்துட்டு அவங்க அம்மானா உயிர், அவங்க அம்மா பேச்சை தட்டவே மாட்டார் அப்படின்னு சொல்ல, சூப்பர் தீபா உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க அவர் வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கணும், அவருக்காக எல்லாமே பார்த்து பண்ணுறல, இப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி இருடி நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சரிடி எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு தீபா ஃபோட்டோ வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க, 1 hour ஆகும் அப்படின்னு சொன்னதுமே அண்ணி வருவாங்க கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தடபுடலாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்போ அபிராமி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இந்த வீடெல்லாம் உனக்கு ஓகே தானப்பா, எதுவும் வசதி குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி, என்னம்மா இங்கே தானம்மா நம்ம முன்னாடி இருந்தோம், எனக்கு வந்துட்டு எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, இல்லைம்மா சாமியார் வேறு இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல, அப்படி தான் கல்யாணத்திலே சொன்னாங்க, உன் கல்யாணத்தை பார்க்க முடியல, இதெல்லாம் வந்துட்டு தட்டி போட முடியாது, தீபா மேலே இருக்கிற பழி சொல் போகணுன்னா இதெல்லாம் நடந்து தான் ஆகணும், தீபா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நீ எப்படி இந்த குடும்பத்துக்காக பாடுபடுறியோ அது மாதிரி அவளும் பாடுபடுறா, அவளை சந்தோஷமாக வச்சுக்கோ, நான் தெரியாமலோ அவளை கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் அவள் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும், அது உன் கையில் தான் இருக்கு, நீ அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் நல்லா பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. ஆனந்த் இந்த வீட்டுக்கு மூத்த பையன், ஆனால் அவன் மூத்த பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கான், நீ தான்ப்பா எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து செய்கிற, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ தான் இந்த சவாலில் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு எதுக்கும் பயப்படாமல் அம்மா உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் கூட இருந்தீங்களானே நான் வந்துட்டு தைரியமாக இருப்பேம்மா அப்படின்றாங்க. உன்னை விட்டு நான் எங்கப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சைடு ரியாவும் ஐஸ்வர்யாவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. என்ன தான் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனை நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது ஒரு பண்ணி வந்துட்டு நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி யோசிக்க ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இதை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பண்ணி தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்ல நடக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ஒரு ரகசியம் பேசுதுங்க. அடுத்து வந்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஏற்பாடு தடுப்புடலாம் நடந்துட்டு இருக்கா, அருண் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபங்க்ஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருக்காங்க. வெளியில் வந்தது மீனாட்சி, நீ இப்படி வெளியிலே நிற்கிறது கஷ்டமாக இருக்குமா, நம்ம குடும்ப விவகாரம் வெளியில் தெரியக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்காக வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வருது, எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. கேக்கை திறந்து பாருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி கார்த்தி தீபா அப்படின்ற மாதிரி ஹார்ட்லாம் போட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே கேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.